சுவை தரும் குக்கிங் சேனலில் பாசிப்பருப்பு வச்சு ஒரு குலோப்ஜாம். பாசிப்பருப்பை கழுவி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. சுவைக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாங்க. இப்போ பைத்தம்பருப்பு அந்த பக்கம் வேக வச்சாச்சுங்க. அது 1 கப்பு பைத்தம்பருப்புக்கு 1 கப்பு சர்க்கரை. இனிப்பு அதிகமாக வேணுன்றவங்க 1.5 கப்பு சேர்த்துங்க. எங்களுக்கு கம்மியாக தேவைப்படுது, அதனால் நான் 1 கப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஜீரா காய்ச்சிக்கலாங்க. இது குலோப்ஜாம் ஊறணும் இல்லைங்க, அதனால் நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. இப்படி பதம்லாம் தேவையில்ல, சும்மா கொஞ்சம் நேரம் ஒரு கம்பி பதம் வந்தால் போதுங்க. பருப்பு வெந்துட்டுருங்க, திறந்து பார்க்கலாம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம மிக்சியில் தானே அரைக்க போகிறோம். தண்ணி வடிகட்டிட்டு அரைச்சிடலாங்க. லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். வச்சுங்க, இந்த சும்மா ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். இப்போ இது கட்டியாகிறதுக்காக ஒரு 2 சொட்டி எலுமிச்சம்பழம் போதுங்க. பாசிப்பருப்பு ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்சியில் சேர்த்து இது நைஸாக அரைச்சின்னு வந்துடலாங்க. பாசிப்பருப்பு அரைச்சாச்சுங்க. நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சிக்கணும் ரொம்ப. அப்போ தான் இந்த குலோப்ஜாம் வந்து சாஃப்டாக வரும். இது கூட மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சும்மா ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடாங்க, ஏலக்காய் பவுட்ருங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம், இல்லை எண்ணெயும் தடவிக்கலாங்க. நான் நெய் தடவிக்கிறேன். நெய் தடவிட்டு இப்போ சின்ன சின்ன பாலாக உருட்டி சும்மா லைட்டாக ஒரு டிசைன் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாங்க. இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அப்புறம் எண்ணெயில் வச்சு பொரிச்சு எடுத்துடலாங்க. ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சிங்க. இப்போ இது ஒன்று உள்ளே போட்டு கொஞ்சம் தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் எடுக்கணுங்க, இல்லைன்னா தீஞ்சிடும், உள்ளே வேகாது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பைத்தம்பருப்பு குலோப்ஜாம் பாசிப்பருப்பு. ஒரு பக்கம் சிறந்துச்சுங்க. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வரணும். ஆனால் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு எடுக்கணும். நீங்கள் ஃபுல் தீ வச்சிங்கன்னா தீஞ்சு போய்டும், உள்ளே வேகாது. நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் எடுத்து இதை வந்து ஜீராவில் போடலாங்க. எடுத்துடலாம். இதை ஜீரா கொஞ்சம் சூடாக இருக்குள்ளே போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் நல்லா ஊறி வருங்க. இப்போ இதை திருப்பி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஊறி குலோப்ஜாம் ஊறி ரெடியாக இருந்துச்சுங்க. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் ஜீரா ஊற்றலாங்க. கொஞ்சம் நேரத்தில் நல்லா சாஃப்டாக ஊறி வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்க, சூப்பராக ஊறி வந்துச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குலோப்ஜாம் ட்ரை பண்ணி பாருங்கள், சொல்லுங்கள் எப்படி இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள்.